அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். ஓராண்டிற்கு பிறகு இதே அரங்கத்தில் சென்ற ஆண்டு இதே போன்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சந்தித்த பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இந்த ஒரு வருடத்தில் நான் எழுதியவற்றை இங்கே உங்கள் முன் கொண்டு வந்திருக்கிறேன். நண்பர்கள் சற்று அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சத்தம் இங்கே பல மடங்கு கேட்குது. நன்றி. இந்த வருடத்தில் நான் சரியாக 500 கவிதைகள் எழுதினேன். அவற்றை 100 கவிதைகளாக 5 தொகுப்புகளாக வெளியிட்டிருக்கிறேன். அதோடு சேர்த்து ஒரு நாவலையும் எழுதினேன். குமுதம் வார இதழில் அது 52 வாரங்கள் தொடர்கதையாக வந்தது. நாவல் எழுதுவது எவ்வளவு கடினமானது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே ஒரு நாவல் எழுதினேன் என்று சொல்லலாம். ஆனாலும் கூட அந்த சவால் மிகவும் பிடித்திருந்தது. என்றைக்காவது ஒரு நாள் நாமும் ஒரு உண்மையான நாவலை எழுதிவிடுவோம் என்கிற நம்பிக்கையை அது கொடுத்தது. இன்றைக்கு எனது பேரன்பிற்குரிய நண்பர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய எண்ணங்களை பாதித்தவர்கள், எனக்கு ஒரு மிகப்பெரிய தார்மீக பலமாக இருந்தவர்கள், இப்படி பல விதங்களிலும் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்கள், என்னுடைய எழுத்துக்களை வாசித்து எனக்கு ஊக்கமூட்டியவர்கள் என்று இன்றைக்கு இந்த மேடையிலே பழனியப்பன் அவர்கள் வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த அளவிற்கு ஒரு அச்சமற்ற ஒரு கலைஞனை, எழுத்தாளனை நம்முடைய காலத்தில் சந்திப்பது மிகவும் கடினம். எவ்வளவோ முறை நான் அவரை போல பேச வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருக்கிறேன். அந்த அளவிற்கு இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். சில சமயத்தில் இந்த புத்தக கண்காட்சிக்கு போறப்ப அவரையும் என்னையும் ஒரே மேடையில் போட்டுருவாங்க. நம்ம என்ன பேசினாலும் அடுத்து பேசுவோம், அப்படியே இது எப்படி நம்ம பேசினதெல்லாம் அழிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பயமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சொல்வன்மை, அது வெறுமனே அலங்கார பேச்சு அல்ல, மாறாக அது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தீ, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு. அந்த நெருப்பு இருக்கிறவன் தான் அப்படி பேச முடியும். அதே போல இன்றைக்கு இங்கே ரோஹிணி அவர்கள் வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ரோஹிணி அவர்கள் என்னையும் என் கவிதைகளையும் 20 வருடங்களுக்கும் மேலாக அறிவார். மிக நுட்பமாக என்னுடைய கவிதைகளை வாசித்து பல சந்தர்ப்பங்களில் அவர் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதோடு பல அரங்குகளில் மிக அற்புதமாக தன்னுடைய அற்புதமான குரலால் அந்த கவிதைகளை அவர் வாசித்திருக்கிறார். அதை கேட்கிற போது நான் எழுதியதை விட மிக ஆழமான பொருள் கொண்டதாக அந்த கவிதைகளை நான் உணர்ந்திருக்கிறேன். அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார். அதே போல இங்கே பிரியா பவானி சங்கர் அவர்கள், அவர் சென்ற ஆண்டிற்கு முந்தைய வருடமும் என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினார். அவர் நேற்று ஹைதராபாத்தில் இருந்தார். அப்பொழுது இன்றைக்கு ஒரு ஷூட் இருக்கிறது, என்னால் வர முடியாத சூழல் இருக்கிறது என்று மிகுந்த வருத்தத்துடன் கூறினார். ஆனால் எனக்கு தெரியும் அவர் எப்படியும் வந்து விடுவார் என்று. இன்று விமானத்தை பிடித்து இன்று உள்ளூரில் இருப்பவர்கள்லாம் வருவதற்கு முன்பே சரியாக 2 மணிக்கு இந்த அரங்கத்திற்கு வந்து விட்டார். அந்த அளவிற்கு ஒரு எழுத்துக்களின் பால், சிந்தனைகளின் பால் மிகுந்த ஒரு ஆர்வம் கொண்டவர். அவரை நான் புதிய தலைமுறையில் ஊடகவியலாளராக இருக்கும் காலத்திலிருந்தே அறிவேன். அவர் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். அதோடு இங்கே சுகிதா சாரங்கராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய ஊடக பயணத்தில் ஒரு உற்ற தோழராக வந்து கொண்டிருக்கக்கூடியவர். எத்தனையோ நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை நான் அவரோடு சேர்ந்து செய்திருக்கிறேன். அப்படி இருக்கிற போது என் ஊடகத்துறையில் என்னுடைய ஒரு இருப்பை நான் உருவாக்கி கொள்வதற்கு அவருடைய ஒரு பங்கு பெரிதாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு அவர் இன்னும் சொல்ல போனால் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். அவர் ஒரு கவிஞர். அவருடைய தொகுப்பை நானே வெளியிட்டிருக்கிறேன். அதே போல பிரியா பவானி சங்கர் அவர்களும் ஆங்கிலத்தில் அவர் எழுதிய நாவல் விரைவில் வெளிவர இருக்கிறது. இப்படி இவர்கள் எல்லாம் எழுத்தாளர்களாகவும் இங்கு வந்திருக்கிறார்கள் என்பதை இங்கு நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அந்த நாவலினுடைய தமிழ் வடிவத்தை உயிர்மை வெளியிட இருக்கிறது என்பதையும் இப்பொழுதே தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகமாக இந்த அரங்கத்திலேயே இந்த நூல் வெளியிடப்படலாம். அதே போல இன்னும் சிறிது நேர வெயில் இங்கே வந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு விதத்தில் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப ரொம்ப நல்லா கூடவே இருக்கிறவங்களை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியாது. எப்பவுமே இந்த குழப்பம் இருங்க. அந்த மாதிரி இது எப்படி ஒரு என்னுடைய எல்லா செயல்பாடுகளிலும், அது கவிதை சார்ந்த செயல்பாடுகள், மற்ற என்னுடைய துறை சார்ந்த செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் அந்த ஒரு நிகழ்வுக்கு அழைக்க வேண்டும் என்றால் நான் முதலில்
அந்த காகிதத்தில் எழுதுகிற பெயர் அது வெயில் என்பதுதான். ஏனென்றால் அப்படி ஒருவரை நம்முடைய வாழ்வில் காண்பது மிகவும் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். நான் இப்போ என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் இன்னைக்கு இந்த தேதி இருக்கு, நீ வந்து கொஞ்சம் பேசிட்டு போன்னு சொன்னா சரி அதுக்கு என்ன சூப்பராக பண்ணிடலாம், அதுதான் பதிலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தோழன், ஒரு நண்பன் அவர் இந்த மேடையில் இருக்கிறார். அது இப்போ இன்னும் சற்று நேரத்தில் என்னுடைய அருமை நண்பர்கள் பாஸ்கர் சக்தி, பவா செல்லத்துறை அவர்கள் இந்த அரங்கிற்காக இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட எங்களுடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு வர இருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கவிஞராக நான் அவருடைய பதிப்பாளரும் கூட. அவர் எங்களுடைய குடும்ப நண்பர், எங்களை பல விதங்களிலும் அவர் எங்களோடு சேர்ந்து நிற்கக்கூடிய ஒருவர். அவர் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். இப்பொழுதே விழா அரங்கு நிறைந்து நிறைய பேர் இங்கு நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த காட்சி தவறாமல் இருந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், வாசகர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மனோஜ். அடுத்ததாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்தவுடன் மனுஷனுடைய 5 கவிதை தொகுப்புகள் வெளியிடப்பட உள்ளது. முன்னதாக மனுஷபுத்திரன் அவர்களின் ஒரு நாள் வசந்தம் நாவலை வெளியிடுவதற்காக இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களை அழைக்கிறோம். நாவலை பெற்றுக்கொள்வதற்காக திரைக்கலைஞர் பிரியா பவானி சங்கர் அவர்களையும் அழைக்கிறோம். பழனியப்பன் அவர்கள் வெளியிடுகிறார், அதனை திரைக்கலைஞர் பிரியா பவானி சங்கர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். நன்றி நன்றி. விழாவில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நிச்சயமா மனுஷ்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதலன் உறங்காம கவிதை எழுதிட்டே இருப்பார்னு நாங்களும் நம்புகிறோம். அடுத்ததாக மனுஷபுத்திரன் அவர்களுடைய அழகான 5 கவிதை நூல்களை வெளியிடக்கூடிய அந்த இனிய தருணம் வந்துவிட்டது. 5 புதிய கவிதை நூல்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தற்போது வெளியிட உள்ளார்கள். முதலாவதாக யமுனா வாழ்ந்த வீடு தொகுப்பினை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வெளியிட எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். முதல் கவிதை தொகுப்பு யமுனா வாழ்ந்த வீடு, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர்கள் யமுனா வாழ்ந்த வீடு தொகுப்பினை பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக இந்த கோடை நம்மை பிரித்துவிடும் தொகுப்பு வெளியிடப்படுகிறது. அடுத்ததாக இந்த கோடை நம்மை பிரித்துவிடும் தொகுப்பு நூலினை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்க மதிப்புறு தலைவர் திரைக்கலைஞர் ரோஹிணி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த கோடை நம்மை பிரித்துவிடும் கவிதை தொகுப்பினை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வெளியிட திரைக்கலைஞர் ரோஹிணி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக ஹாலோவன் தினத்தில் நூலகத்தில் ஒரு பேய், இந்த தொகுப்பினை கவிஞர் வெயில் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஹாலோவன் தினத்தில் நூலகத்தில் ஒரு பேய் கவிதை தொகுப்பினை கவிஞர் வெயில் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். வலது கைத்தட்டல்கள் கொடுத்துடலாமே. தொடர்ந்து நீ என் வாழ்வில் இருந்தாயா கவிதை தொகுப்பினை ஊடகவியலாளர் சுகிதா சாரங்கராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வெளியிடுகிற இந்த கவிதை தொகுப்பினை ஊடகவியலாளர் சுகிதா சாரங்கராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நீ என் வாழ்வில் இருந்தாயா கவிதை தொகுப்பு. நிறைவாக கண்ணீரின்றி போய் வாருங்கள் தொகுப்பினை கவிஞர் இசை அவர்கள் பெற்றுக்கொள்ள உள்ளார்கள். தான் நேரம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆனாலும் கூட இந்த மேடையில் சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளுமே
இன்னும் ஒரு வருடத்திற்கு இதே போன்ற அடுத்த வருடம் இதே நாளில் பேசுவதற்காக எனக்கு தரப்பட்ட எனர்ஜி என்று மட்டுமே நான் எடுத்துக்கொள்கிறேன். இதில் சொல்லப்பட்ட உண்மையாகவும் சொல்லப்பட்ட அன்பின் நிமித்தமாகவும் சொல்லப்பட்ட எல்லா சொற்களையும் நான் என்னுடைய மூளையில் அல்ல இதயத்தில் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் கேட்டதும் நான் உடனே வருகிறேன் என்று சொன்னவர்கள் மட்டும்தான் இந்த மேடையில் இருக்கிறார்கள். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவமாக நான் நினைக்கிறேன். இவ்வளவு வாசகர்கள் இங்கே வாசகர்கள் மாறிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு பேர் ஒரு கவிதை சார்ந்த அரங்கில் இருப்பது என்பது தமிழ்நாட்டில் இங்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக கவிதை வாசிப்பு பாபா கூட சொன்னார், ஒரு சின்ன க்ளோஸ் சர்க்கிளில் தான் நம்ம கவிதையை வாசிக்கிறோம். அது உண்மை, கவிதையை பற்றி பேசுவதற்கு. அதே சமயத்தில் எனக்கு வேறொரு கனவு உண்டு. உதாரணமாக பீட்டர்ஸ்பர்க்கில் மாயாகோஸ்கி கவிதை வாசிக்கிறார் என்று ஒரு நோட்டீஸ் ஒட்டுவார்களாம். அந்த நாளில் 50,000 பேர் கூடுவார்களாம். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சமூகம் வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு பரப்பு எனக்கு வேண்டும். பல்லாயிரக்கணக்கான என்னுடைய கவிதைகளை கேட்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. ஏனென்றால் மாயாகோஸ்கியை போல எழுதுவது விஷயம் அல்ல. மாயாகோஸ்கி அடைந்த அந்த இடத்தை மக்கள் திரளிடம் அடைக்க வேண்டும். அதைத்தான் நான் என்றைக்குமே கனவு கண்டிருக்கிறேன். இன்றைக்கு இங்கே சுகிதா அவர்கள், அதே போல் ரோகிணி, வெயில் மற்றும் இங்கே இதற்கு முன்னால் பிரியா பவானி சங்கர், கரு பழனியப்பன், பாஸ்கர் சக்தி, கடைசியாக பவா செல்லத்துறை, அவருக்கு ஒரு மணி நேரம் தேவை அவர் மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கு. ஆனால் இந்த அரங்கத்தினுடைய நெருக்கடிகள் என்பது வழக்கம் போல சிறப்பு பேச்சாளர் தான் கடைசியில் பேசுவார். அவருக்கு பேசுவதற்கு நேரம் இல்லாமல் ஆகிவிடும். இது பல இடங்களில் நடந்திருக்கிறது. ஆனாலும் கூட வேறு எங்கும் இவ்வளவு பெரிய வாசகர்கள் முன்னால் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. நாங்கள் தொடர்ந்து எங்களை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு என்னுடைய கவிதைகளை பற்றி இங்கே என்னுடைய நண்பர்கள் பேசினார்கள். நாங்கள் வருடம் முழுக்க, நானும் சரி பாபாவும் சரி, தமிழ்நாடு முழுக்க மற்ற எழுத்தாளர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஊராக போய் பேசுகிறோம், புத்தக கண்காட்சி தோறும் போய் பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வருடாந்திர முழு பணி என்பது அதுதான். எங்களுடைய வேலை என்பது இலக்கியம் எழுதுவது மட்டுமல்ல, இலக்கியத்தை பரப்புரை செய்தல், இலக்கியத்தை இடைவிடாமல் மக்களிடம் ஒரு இயக்கமாக கொண்டு செல்வது. யார் தமிழில் படிக்கப்பட வேண்டியவர்கள், யார் தமிழில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் என்பதை நாங்கள் எங்களுடைய ஆண்டு முழுக்க ஒரு வாழ்நாள் பணியாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இப்போ வெயிலினுடைய கவிதைகளை எத்தனை மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், இசையினுடைய கவிதைகளை எத்தனை மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். அதற்கு காரணம் அந்த கவிதைகள் சிறந்தவை என்பதால் மட்டுமல்ல, இலக்கியத்தை கற்றுக்கொண்டால் மட்டும்தான், சிறந்த வரிகளை நாம் திரும்ப திரும்ப நாம் கேட்பதால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை ஒளிபெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு கிடைத்த எல்லா வெளிச்சங்களுமே நான் கற்ற படைப்புகள் வழியே கிடைத்தவை மட்டும்தான். எனக்கு கிடைத்த எல்லா உயர்வுகளுமே நான் படித்த சொற்களின் மூலம் எனக்கு கிடைத்தவைதான். எதற்காக இந்த புத்தக கண்காட்சி, ஏன் எதற்காக இவ்வளவு தூரம் நான் தினம் தினம் இங்கு வாசகர்களை சந்திக்கிறேன். இப்போது கூட உங்களிடம் பேசிவிட்டு நேராக உயிர்மை சாலைக்கு தான் போவேன். திரும்ப யாரோ எதையோ சொல்வார்கள், ரொம்ப அந்தரங்கமான பிரச்சனைகளை எல்லாம் சொல்வார்கள். ஆனால் ஒரு கவிஞனுக்கு அதை பற்றி ஏதாவது ஒரு சொல்லக்கூடிய கோணம் இருக்கிறது என்று ஒரு மனிதன் நம்புகிறான். எல்லோரிடமும் போய் யாரும் எல்லாவற்றையும் சொல்வதில்லை. எவ்வளவோ பெரிய வலிமை மிக்க மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவரிடம் போய் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதிகபட்சமாக பொதுவில் சொல்லக்கூடிய பிரச்சனை என்பது பணப்பிரச்சனை மட்டும்தான். ஆனால் மனிதர்களுக்கு பணப்பிரச்சனை என்பது அது ஒரு சிறிய பிரச்சனை. அதை விட மிக கொடூரமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கின்றன, கேள்விகள் இருக்கின்றன. அதற்கான ஒரு பதிலை தேடித்தான் புத்தகங்களிடம் வருகிறார்கள், எழுத்தாளரிடம் வருகிறார்கள். இங்கே என்னுடைய நிறைய அன்புக்குரிய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக பிரபு காளிதாஸ் இங்கே என்னுடைய மிக அழகாக எனக்கு புகைப்படங்களை பல வருடங்கள் எடுத்தவர். ஏதோ ஒரு சிறு வருத்தத்தில் சில வருடங்கள் என்னிடம் பேசாமல் இருந்தார். திடீர்னு நேற்று தோணிச்சு, உடனே ஃபோன் பண்ணேன், பிரபு நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை போட்டோ எடுக்கிறீங்களா? சார் வந்துடுறேன்னு சொன்னார். அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளர்கள் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன ஒரு திட்டமிட்டிருந்தோம் எங்கள் மாணவர்களை வைத்து. அப்பொழுது இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக தொகுத்து வழங்கக்கூடிய ஹரிணி அவரை ஒரு முறை ஏதோ நிகழ்ச்சிகளில் சந்தித்திருக்கிறேன். புத்தக கண்காட்சிக்கு நேற்று மதியம், சார் உங்கள் ப்ரோக்ராம் ஏதாவது இருந்தால் தொகுத்து வழங்கலாமா அப்படின்னு கேட்டார். அதாவது இந்த அன்பு ஒன்றுதான், இந்த உரிமை ஒன்றுதான் என்னை தொடர்ந்து எழுத வைக்கிறது. இவர்கள் எல்லாருமே இன்னைக்கு பாபா காலையில் ஒரு மீட்டிங் நானும் அவரும் பேசணும். அவருடைய முகத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ களைப்பாக இருக்குன்னு தெரியும். இப்போ வெயில் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோருமே மிகவும் களைப்பூட்டக்கூடிய நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு உயிர் தருவதும்
எங்களுக்கு வந்து ஒரு 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 திரும்பவும் எங்கள் வேலைகளை தொடர்வதற்கும் இந்த சொற்கள், இந்த கவிதைகள், இந்த இலக்கியம், இந்த கதைகள் இவைதான் தொடர்ந்து ஒரு உத்வேகம் அளித்து வந்திருக்கின்றன. என்னுடைய மருத்துவர் பலமுறை சொல்லிவிட்டார், கொஞ்ச காலம் நீங்கள் ஓய்வில் இருங்கள், தொடர்ந்து இவ்வளவு வெளியூர் பயணங்களை செய்யாதீர்கள், உங்கள் உடல்நிலையை நீங்களே வந்து மிக எதிராக இருக்கிறீர்கள் என்று. நான் சரி என்று சொல்லிவிட்டு வருவேன். திடீர்னு ஏதாவது ஒரு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, சார் இந்த மீட்டிங் இருக்குது, இந்த புக் ஃபேர் இருக்குது, நீங்கள் வந்து பேச முடியுமா அப்படின்ட்டு. மருத்துவரை ஏமாற்றி விட்டு நான் அங்கே நோக்கி கிளம்பி போய் விடுவேன். எதற்காக? உங்களை போன்ற புதிய வாசகர்களை பார்ப்பதற்காக, அவர்கள் சொல்கிற கதைகளை கேட்பதற்காக, அவர்களுக்கு சில சொற்களை பகிர்ந்து கொள்வதற்காக. ஏனென்றால் நாங்கள் யாரும் தொழில்முறை பேச்சாளர்கள் அல்ல, நாங்கள் யாரும் இலக்கியத்தை எங்கள் தொழில்முறையாக கொண்டவர்கள் அல்ல. அது எங்கள் வாழ்க்கை, எங்கள் வழிமுறை, எங்கள் வாழ்க்கை முறை. அதை நாங்கள் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம், உங்களுக்கு திரும்ப கொடுக்க முயற்சிக்கிறோம். எல்லா தமிழின் கலைஞர்களும் அப்படித்தான் செயல்படுகிறார்கள். அதனால்தான் அந்த வெயில் படித்த அந்த கவிதை கூட உண்மையில் அது என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கவிதை. அதாவது நன்மையோடு பக்கம் போய் நின்று கொள்வது என்பது இது ஒரு மிகப்பெரிய பயிற்சி. முதலில் அதற்கு நன்மை என்றால் என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும். ரெண்டாவது, நன்மையோடு நிற்பதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதி இருக்க வேண்டும். நாங்கள் நன்மையோடு எப்போதும் நிற்க விரும்புகிறோம். நீங்கள் எப்போதும் நன்மையோடு இருக்க விரும்புகிறவர்கள் தான் இந்த அரங்கில் இவ்வளவு நேரம் கூடியிருக்கிறீர்கள். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் எட்வின், அவர் இங்கே ஒரு சிறப்பான பரிசு பொருட்களை எல்லாம் இங்கே நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயாரித்து பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இதற்காக பெங்களூர்லேருந்து ஒரு 8 மணி நேரம் காரை ஓட்டிட்டு நேற்று நைட்டு வந்து சேர்றார். எதற்காக? இப்போ பார்த்திங்கன்னா நானும் செல்வியும் இந்த ஒரு 3 மாதமாக எவ்வளோ உடல்நலக்குறைவுடன் நாங்கள் இந்த புத்தகம், எங்கள் புத்தகம் மட்டுமல்ல, என்னுடைய புத்தகம் மட்டுமல்ல, ஒரு 40 புத்தகங்களை, அதில் 10 பிரதிகளோடு விற்காத எழுத்தாளர்களின் புத்தகமும் உண்டு. எங்களுக்கு அது நோக்கம் அல்ல, இது எங்களுடைய வணிகம் அல்ல, இது ஒரு பேஷன், இது ஒரு லவ். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு கவிஞர் வந்து 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தொகுப்பு கொண்டு வந்து கொடுக்குறார், சார் எப்படியாவது பண்ண முடியுமான்ட்டு. எந்த பதிப்பாளரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரி, அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு, பண்ணி கொடுத்துருவோன்ட்டு அதை பண்ணி கொடுப்போம் வந்துட்டு. இது எல்லாமே எதற்கு என்று சொன்னால் அன்பினுடைய ஒரு மிகப்பெரிய வட்டம் என்பது, வெறுப்புக்கு எதிரான அந்த ஒரு மிகப்பெரிய சக்தி என்பதை இலக்கியம் தான் கொடுக்கிறது. இல்லாவிட்டால் வெறுப்பு இந்த உலகத்தை வென்றுவிடும், வெறுப்பு இந்த உலகத்தை அழித்து விடும் என்று நாங்கள் நம்புகிறோம். வெறுப்புக்கு எதிராக எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே கடைசி ஆயுதமாக இலக்கியத்தை தான் நாங்கள் நினைக்கிறோம், வேறு எதையும் அல்ல. ஏனென்றால் இலக்கியம்தான் வெறுப்புக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறது. அதற்கு அப்பால், வெறுப்பிற்கு அப்பால் ஒரு உலகம் இருக்கிறது என்பதை மனிதர்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. வெறுப்பு வென்றுவிட்டால் அதற்கு பிறகு இலக்கியம் தோற்றுவிடும், பண்பாடு தோற்றுவிடும், எல்லாமே தோற்றுவிடும். கலைஞர்கள் வெறுப்புக்கு எதிரான இன்றைய காலகட்டத்தில் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக, வெறுப்புக்கு எதிராக பல தளங்களில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கவிஞன் நேரடியாக அரசியல் பேசாமல் இருக்கலாம், ஆனால் அவன் கவிதை அன்பை பற்றி பேசுகிறது என்றால் அவன் வெறுப்புக்கு எதிராக போராடுகிறான் என்ற அர்த்தம். ஒரு மதம் போல அன்பை பரப்பி கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். இப்படி பார்க்கிற போது இந்த நிகழ்வு எல்லாவற்றையுமே நாங்கள் ஒன்றே, எனக்கு கிடைத்த நான் பாராட்டுகளாக இதை நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக வெறுப்புக்கு எதிராக நடத்துகிற போராட்டத்தினுடைய, அன்புக்காக நாங்கள் நடத்துகிற போராட்டத்தினுடைய இன்னொரு நாள் இது. நாளை எனக்கோ, பாபாவுக்கோ, வெயிலுக்கோ, அல்லது ரோகிணிக்கோ, சுகிதாவுக்கோ, இங்கே பேசி சென்ற நண்பர்களுக்கோ நாங்கள் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு மேடையில் போய் பேசிக்கொண்டிருப்போம். இதே செய்திகளை வேறு சொற்களில் பேசிக்கொண்டிருப்போம். நீங்களும் இந்த உங்களுக்கு பதில் அங்கு வேறு வாசகர்கள் இருப்பார்கள். இந்த தொடர் ஓட்டம், இந்த தொடர் போராட்டம், இதற்காகத்தான் இந்த புத்தகங்கள் எழுதப்படுகின்றன. இது வெறும் வணிகம் அல்ல, வணிகம் அல்ல என்பதை நான் திரும்ப திரும்ப கூறுவதனுடைய நோக்கம் அதுதான். அது நன்மையின் பக்கம் நிற்பது என்கிற ஒரே ஒரு நோக்கிற்காகத்தான் இவ்வளவு நேரம் எங்களோடு இருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மனோஜ். உங்களோடு உங்களுடைய வாசகர்களாக, ரசிகர்களாக, நண்பர்களாக பயணிக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களினுடைய அன்பும் நேசமும் பிரியமும் என்றும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வினை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த வாசகர்களுக்கும் பொதுமக்களுக்கும், அனைத்து டெக்னீஷியன்ஸ், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஒரு சின்ன நினைவூட்டல், இங்கே வெளியிடப்பட்ட 6 புத்தகங்கள் 1400